குருக்ஷேத்திர போர் முடிந்ததும் திரௌபதி கேட்ட கேள்வியும் பீஷ்மரின் பதிலும். பிதாமகரே, சபையில் என்னை அவமானப்படுத்தும் பொழுது நீங்கள் ஏன் பேசவில்லை? மகளே, அப்பொழுது நான் துரியோதனின் உப்பை தின்றேன். அவன் கீழ் இருந்தேன். தர்மம் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தது. இப்பொழுது அம்புகள் என் உடம்பை துளைத்ததும் அந்த உப்பு கரைந்து போயிற்று. இப்பொழுது தர்மம் மட்டுமே பேசுகின்றது. இரண்டாவது கேள்வி. அரசன் யார்? தர்மம் என்ன? தர்மத்தை காப்பாத்துறவனே அரசன். சத்தியம், தயை, பொறுமை, தானம் இதெல்லாம் இருக்கிறவன்தான் உண்மையான ராஜா. மூன்றாவது கேள்வி. பெண்கள் காப்பாற்ற வேண்டியது யார் கடமை? கணவன், தந்தை, சகோதரன், அரசன் இவர்கள் எல்லோரும் தான். ஆனால் அவர்கள் தவறினால் பெண்ணே தன் மானத்தை காப்பாற்றிக்கணும், உன்னை போலவே. நான்காவது கேள்வி. போர்ல இவ்வளவு அழிவு வந்துடுச்சே, அதர்மம் தலை தூக்கும் பொழுது தர்மம் அதை திருத்தும். இது காலச்சக்கரம் மகளே. ஐந்தாவது கேள்வி. அமைதியான அரசு எப்படி நடத்தணும்? ராஜ தர்மம் சொல்லி தந்தேன். மக்களை நேசிக்கணும், நீதியா ஆளணும், பேராசை இருக்கக்கூடாது. நன்றி.